நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கொடைக்கானலில் 25 வருட பாரம்பரியமிக்க உணவு விடுதி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கிறது. சைவம் மற்றும் அசைவ பிரியர்கள் என பல சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவர்வது வீட்டு உணவை போன்ற உணவை பரிமாறும் உணவு விடுதிகள்தான். கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சைவ மற்றும் அசைவ உணவு விடுதி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. சுவை மாறாமலும் சுத்தமான முறையிலும் தயாரிக்கப்படுவதோடு தலைவாழை இலையில் பரிமாறப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இங்கு வருகின்றனர். வீட்டில் செய்யாத அளவுக்கு அந்த சிறப்பான வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் அதில் இருக்கு. என் நண்பர்களும் அடிக்கடி வருவேன், ஃபேமிலியோட வருவேன். ஹலால் முறையில் செய்யப்பட்ட உணவுகளே இந்த விடுதியின் சிறப்பம்சமாகும். அனைத்து வகை மசாலாக்களையும் அவர்களே தயாரிக்கின்றனர். மேலும் எந்த ஒரு வண்ணப் பொடிகளும் சேர்க்காமல் தயாரிப்பதால் 25 வருடங்களாக சுவை மாறாமலும் சுகாதாரமான முறையிலும் கொடுப்பதுதான் இந்த சுவைமிக்க உணவின் சாராம்சம் என்கிறார் இந்த கடையின் ஊழியர். நாங்களே சொந்தமாக மசாலா அரைச்சி நல்ல சுத்தமான எண்ணெயில் செய்கிறது. ஒரு டைம் யூஸ் பண்ண எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம். இதனால் சுற்றுலா பயணிகளும் நல்ல எங்களுக்கு நல்ல பேராகுது. அவங்க சாப்பிட்டு போய் அவசியம் வச்சு சொல்லி அவங்களே அனுப்பிச்சி விட்றாங்க. இதனால் போகிற பிரியாணி என்றைக்கே ஒரு நாள் மிச்சம். இது எங்களுக்கு பெருமையாக இருக்குது, சாப்பிட்றவங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்த உணவு விடுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோளாக கைபேசி உபயோகப்படுத்தாமல் சாப்பிட இவர்கள் கோரிக்கையும் விடுக்கின்றனர். இந்த விடுதி கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கு இதுவும் ஒரு காரணமாகவே கருதப்படுகிறது. ரவீந்திரன், நியூஸ் 7 தமிழ், கொடைக்கானல்.